இருக்கீங்களா? தொப்பையை குறைக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். பொறுமையாக அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்லாவீங்க. இது தொப்பை பிரச்சனை மட்டும் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடியது பொருந்தும். சர்க்கரை வியாதியோட தொப்பை, பிளட் ப்ரெஷரோட தொப்பை, பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் இருந்து தொப்பை இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வேறு வேறு மெத்தடு ஃபாலோ பண்ணணும். வயிறு மட்டும் எடை அதிகமாக இருக்குங்க, வயிறு மட்டும் பெருசாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற சிம்பிளான உடற்பயிற்சிகள் செய்தாலே போதும். வயதாக வயதாக சில பேருக்கு உடல் அமைப்பு மாற்றம் உண்டாகுது. தலை முடியில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறாங்க. அது முக்கியமான அடிப்படை காரணம் என்னென்னா உடம்பு எடை வித்தியாசப்படுறது தான். உடம்பு எடை அப்படிங்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் அதிகமாகவும் செய்யுது, குறையவும் செய்யுது. தொப்பை வயதாக வயதாக சிலருக்கு அதிகமாகும். நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன், ஃப்ளாட்டான ஸ்டொமக்கோட தான் இருக்காங்க நிறைய பேர். இந்த உட்காந்தே வேலை செய்கிறவங்க, இன்னும் பல காரணங்கள் இருக்கு. அந்த ஏற்கனவே தொப்பைக்கான காரணம்லாம் உங்களுக்கு போன வீடியோலாம் சொல்லிட்டேனே. அது தொப்பையை தூக்கிக்கிட்டே நம்ம வாழ்க்கை முழுக்க சுற்றணுங்கிறது இருக்கு பாருங்க, அதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டம். அதனால தான் நான் உங்களுக்கு உடற்பயிற்சிகள் மூலமாக தொப்பையை குறைக்கிறதுக்கான வழிகள் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். கொஞ்சம் வயசு ஆக ஆக என்ன பண்ணணும், கலோரிகள் கொஞ்சம் குறையிற மாதிரியான உணவுகளை எடுக்கணும். அதிக கலோரி உணவுகளை எடுக்கக்கூடாது. ஏன்னா அதிக கலோரி உணவை எடுத்தோம்னா அடி வயிற்றுல கொழுப்பு உண்டாகி அதனால தொப்பை வரும். ரெண்டு தான். அடி வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு தான் தொப்பையாக மாறுது. அதுக்கு ரெண்டு வகை தான். கணையம், கல்லீரல், வயிற்றினுடைய அடிப்பகுதி, அந்த இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு கொழுப்பு தான் தொப்பை. ரெண்டாவது, நம்மளுடைய வயிறுல ஸ்கின் இருக்கு பாருங்க, ஸ்கின்னுக்கு கீழே படியக்கூடிய கொழுப்பு. இந்த ரெண்டுல எது ரொம்ப ஆபத்தானதுன்னா உள் உறுப்புகளில் படியக்கூடிய கொழுப்பு தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உறுப்பு செயலிழப்பு பிரச்சனை கூட சேரும், கொழுப்புகள் அதிகமாக உறுப்புகளில் சேர்ந்துச்சுன்னா. அதனாலதான் நாம ஆரம்ப நேரங்களில் எல்லாருக்குமே கழிவு நீக்க பயிற்சி மஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்றது. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ். 21 நாட்கள் உடல் உள் உறுப்புகள் கழிவு நீக்க பயிற்சி. கண்ணு, உங்களுடைய ஹிருதயம், நுரையீரல், வெளியுறுப்பு உள்ளுறுப்பு ரெண்டுமே பண்ணுவோம். குறிப்பாக உள்ளுறுப்புகள், முக்கியமாக குடல்ல இருக்கக்கூடிய கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல், குடல் வால்வுல இருந்து, இறப்பையிலிருந்து, ஃபுட்டு டியூப், ஃபுட் பைப்ல இருந்து எல்லாமே கிளீன் பண்ணுவோம். ஏன்னா தொப்பை உண்டானதுக்கு அடிப்படை பிரச்சனை, அடிப்படை காரணமே என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் தான். தவறான உணவு பழக்க வழக்கம், சரியான உடற்பயிற்சி இல்லை, அதிகப்படியாக மது குடிப்பது, புகைப்பழக்கம், மன அழுத்தம், அதுக்கப்புறம் மரபு ரீதியிலான காரணங்கள், போதுமான அளவு தூக்கம் இல்லை, இதெல்லாம் தொப்பை உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. தொப்பையை ரொம்ப நாளைக்கு கண்டுக்காம விட்டாங்கன்னா இரத்த அழுத்த நோய்கள் உண்டாகும். இதய பிரச்சனை, மாரடைப்பு, பக்கவாதம், கார்டியோவாஸ்குலர் நோய்கள் எல்லாம் உண்டாகும். டைப் 2 டயபெட்டிக் வரும், ஆஸ்துமா, பெருங்குடல் புற்றுநோய்கள், சுவாச பிரச்சனைகள், மார்பகத்துல புற்றுநோய்கள், இது மாதிரியெல்லாம் தொடர்ச்சியா பிரச்சனைகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது தொப்பையை கண்டுக்காம விட்டா, தொப்பை இன்னும் அதிகமாகிக்கிட்டே போனா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப இதுக்கு என்ன பயிற்சிகள் பண்ணலாம்? சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், ஜாக்கிங் போகலாம், நீச்சல் பயிற்சிகள் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஏரோபிக் பயிற்சிகள் பண்ணலாம், ஒரு 30 நிமிடங்கள் அதெல்லாம் செய்யலாம். கார்டியோ பயிற்சிகள் பண்ணலாம். இது போல பயிற்சிகளை நீங்க ரொம்ப சோர்வு அடையாத பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப ஒரு உடம்புக்கு ஆக்சிஜன், பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்துவது போல உடற்பயிற்சிகள்லாம் பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை உடைக்கக்கூடிய பயிற்சி தான் ஹிட் பயிற்சி. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அது 2 பக்கமும் கயிறு கட்டி பண்றோம் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல பயிற்சிகள் தொப்பையை குறைக்கிறதுக்கு. உடம்பு எடையும் கட்டுப்படுத்தி நம்ம சீராக வச்சுக்கணும்.
முழு உடலை நாம பேணி பாதுகாத்துக்கணும். தொப்பைன்னா தொப்பை மட்டும் இல்லை, நான் சொல்லித்தர்ற உடற்பயிற்சிகள் தொப்பைக்கு மட்டும் பொருந்தும். முழுவதுமா உடல் எடையா இருந்தா அதை எப்படி சரி பண்ணலாம்னு நான் அடுத்த வீடியோ பதிவுல உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிறுல மட்டும் தொப்பை இந்த கொழுப்புகள் இருந்து அந்த தொப்புல சுத்தி 6 அடி 4 பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு பெரிய வட்டமான பகுதி பெருசா இருக்கும். சில பேருக்கு 10 மாத குழந்தை வயிற்றுல இருந்தா எப்படி இருக்கும், நிறைமாத கர்ப்பிணி மாதிரியே சில பேருடைய வயிறு இருக்கு. ஆண்கள் வயிறு, பெண்கள் வயிறு அப்படியே அவ்வளோ ஒரு சதைப்பகுதியோட இருக்கு. கேஸ் பிரச்சனையினால வர்றவங்களுக்கு அது வேற டயட்டு, வேற பயிற்சிகள். இது சாப்பாட்டுனால வர்றவங்களுக்கான பயிற்சிகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை, 30 வினாடியாவது ஒரு பயிற்சியை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. 30 வினாடி 30 வினாடி உட்காந்து எந்திரிங்க, அது பயிற்சி தான். ஒருத்தர் ஒரு பாரம் சுமந்துக்கிட்டு போறாரு, வண்டி இழுத்துட்டு போகணும்னா வண்டி தள்ளி விடுங்க, அது பயிற்சி தான். தள்ளுதல் பயிற்சி. கதவை இழுக்கிறீங்கல்ல, அதுவே பயிற்சி தான். இழுத்தல் பயிற்சி. உட்கார்ந்து எந்திரிக்கிறது, வெயிட் தூக்குறது, இதெல்லாம் பயிற்சி. ஸ்குவாட் பயிற்சிகள் பண்ணலாம். இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த ஹிட் பயிற்சி. ரொம்ப சிறப்பா பண்ணுங்க. இப்ப நீங்க வீட்டுல அதுக்கான பெரிய கயிறெல்லாம் வாங்கி செட் பண்ண முடியுமா தெரியல. இது அதனுடைய இயக்கமே நீங்க கை காலை அசைக்கணும், உடம்பு அசைக்கணும், உட்கார்ந்து எந்திரிக்கணும் அப்படிங்கிறதா அந்த ஹிட் பயிற்சியில நீங்க உடம்பு முழுமைக்குமே ஒரு அசைவை கொடுக்கணுங்கிறது. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இப்போ ஒரு தோட்ட வேலை செய்யும் பொழுது பளு தூக்கணும், வெயிட்டு தூக்கணும், அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லது தானே. தொடர்ந்து செய்யக்கூடாது, ஒரு இடைவெளி விடணும். தொடர்ச்சியா செஞ்சோம்னா தசை நார்கள் பிடிச்சு இழுத்து பயிற்சிகள் பண்றதுனாலேயே உடல் வலி உண்டாயிரும். அப்படி பண்ணக்கூடாது. தொடர்ச்சியா பண்ணக்கூடாது, கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணணும். எப்போதும் நம்ம ஒர்க் பண்ற நம்ம பண்ணலாம், பயிற்சிகள் எப்படி வேணாலும் பண்ணலாம். வேலையே செய்யாத ஒரு நபர் திடீர்னு உடற்பயிற்சி பண்ணாருன்னா அவருக்கு உடம்பு வலி உண்டாகும். லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். வயிற்று தசைகளுக்கு தனியா பயிற்சிகள் கொடுக்கணும். இடுப்புலையும் வயிற்றுலையும் இந்த கொழுப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதுதானே தொப்பை. அதை கரைக்கணும்ல. கொழுப்பை எரிச்சு வயிற்று தசைகளை இறுக்கி பிடிக்கக்கூடிய பயிற்சிகள் பண்ணணும் தானே. படுத்துக்கிட்டே சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி கால்களை தூக்கி அசைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. புஷ்அப் எடுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் அந்த வயிற்று தசைகள் நல்ல இறுக்கம் பெறும், அதே நேரத்தில் கொழுப்புகள் கரையும். காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு 30 நிமிடங்கள் இந்த பயிற்சிகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட தொப்பையா இருந்தாலும் கரைஞ்சு ஓடிடும். தொப்பையே இல்லாதவங்களும் இந்த பயிற்சி பண்ணலாம், தொப்பை வராம தடுத்துக்கலாம். இப்போ இந்த பயிற்சி மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னா கொஞ்சம் டயட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உடற்பயிற்சி மட்டும் பத்தாது. இப்போ அதிகமான உணவு எடுக்காதவங்க, லிமிட்டாக தானங்க உணவு எடுத்துக்கிறேன்னா தொப்பை இருக்குங்க, லைட்டாக தொப்பை இருக்குன்னா பயிற்சி மட்டும் போதும். அதிக உணவு எடுக்கக்கூடிய நபர்கள், ஓவர் ஈட்டிங், நைட்டு சாப்பிட்டு படுத்துங்கிறது, அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் உடனே நம்ம கழிவு நீக்க பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்க. 21 நாட்கள் இலவச பயிற்சி, உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொப்பைக்கு குட்பை அப்படிங்கிற கட்டண பயிற்சி இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி செய்யக்கூடாது, அதுவே உடம்போட நிலைமையை மோசமாக்கும். அதிகமா பயிற்சி எடுக்கும்போது உடம்புல அதிகப்படியான கார்டிசோல் உற்பத்தியை தூண்டும். கார்டிசோல் அப்படிங்கிறது மன அழுத்த ஹார்மோன். அது தொப்பை கொழுப்போட தொடர்புடையது. கடினமான உடற்பயிற்சிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது செய்யாதீங்க. அதனாலேயே உங்களுக்கு மனப்பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் அது மேலும் மேலும் அதிகமாயிரும். இலகுவான பயிற்சிகளை மட்டும் பண்ணுங்க. உடம்புக்கு தகுந்த ஒத்து வரக்கூடிய இலகுவான பயிற்சிகளை பண்ணுங்க. இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான பயிற்சிகள். ஆனா வீட்டுல தண்ணி கூட தூக்கி
உங்கள் வீட்டுக்கு தண்ணி குடம் தூக்குங்க. நீங்கள் வீட்டு வேலைகள் செய்யுங்க. சோஃபாவிலே உட்காந்துருக்குது, பெட்லேயே படுத்துருக்குது, காரில் போய் சேஃப்டியாக உட்காந்துக்கிறது, மாடிப்படி ஏறதுல லிஃப்ட்டு தான் பயணம், எந்த நேரமும் சொகுசு, கழிவறத மீதி எல்லா இடங்கள்லையும் ஏசி. இப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அவருக்கு அப்புறம் தொப்பை வரதானே செய்யும். நம்ம தானே சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும். நம்ம செய்த பழைய தவறுகளால் தான் இன்னைக்கு உடல் எடையில ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சு. அப்ப இந்த பழைய தவறுகளை சேஞ்ச் பண்ணாதான் சரியாகும் எல்லாமே. ரிசல்ட் புதுசா வேணும், சூப்பரா வேணும், அற்புதமா ரிசல்ட் வேணும்னா உங்ககிட்ட சேஞ்சஸும் அற்புதமா நடக்கணும். சேஞ்சஸ் நடந்தாதான் உங்களுக்குள்ள இன்னர் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் நடந்தாதான் ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா ரிசல்ட் எங்கேருந்து பார்க்கறது? உங்களை சரி பண்ண முடியும் 100%. உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் உதவிகளை செய்வேன். மிகச்சிறந்த சக்திகளோட நான் உதவி செய்வேன். இப்போ தொப்பையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி சொன்னேன். இது 5வது வீடியோ. 6வது வீடியோவாக உங்களுக்கு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யணும்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் தொப்பை வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னேன். 2வது வீடியோவில் உடம்பு முழுமைக்குமே எடை அதிகமாகுது, அதுக்கு என்ன காரணம், அப்புறம் தொப்பையை குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது சொல்லியாச்சு. இப்போ 5வது வீடியோவாக நான் உங்களுக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சி சொல்லியிருக்கேன். அடுத்து 6வது வீடியோவில் உடம்பு எடை முழுமையுமே தலையிலேருந்து கால் வரைக்கும் உடல் பருமன் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்ன உடற்பயிற்சி சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் ஆன்லைன் பயிற்சிகளுக்கோ நேரடி பயிற்சிகளுக்கோ வந்தால் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போமா அப்படின்னா இது வந்து ஜென்ரிக்கானது. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு தனிப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். ஆன்லைனுக்கு வந்தீங்கன்னா அல்லது நேரடி பயிற்சிக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுப்படையான பொதுவானது. இப்போ உங்களுக்கு என்ன வயசு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம கொடுக்கணும். இப்போ உதாரணம் ஆசிரியர்னா அதிகமாக தொண்டை தண்ணி போக கத்துவார், பேசுவார், பேச்சு வாக்கு தத்துவத்தில் வேலை பார்க்குறவர். ஒரு பேருந்து ஓட்டுநருக்கு வந்தால் அவருக்கு வரக்கூடிய தொப்பை அது வேற. ஏசியில் இருக்கிற சொகுசா உட்காந்துருக்கவருக்கு அது தொப்பை வேற. இப்போ சிவில் இன்ஜினியருக்கு வர்ற தொப்பை வேற. எல்லாருக்கும் ஒரே காரணம், தொப்பை உருவாகிறதுக்கு ஆளாளுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்னா அது நொறுக்கு தீனி சாப்பிட்டு ஒருத்தருக்கு தொப்பை உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை எப்படி சரி பண்ணணும்? அசைவம் சாப்பிட்டதுனால ஒருத்தருக்கு வந்துருக்கும், சில பேருக்கு காரணமே இல்லாமல் தொப்பை வந்திருக்கும். இப்படி அவங்கவுங்களுடைய வேலை, அவங்கவுங்களுடைய இப்போ நைட் ஷிஃப்ட் இருக்காருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கும் நம்ம வந்து பிரித்து செட் பண்ணுவோம் டயட்டை. உணவின் மூலமாக மிகப்பெரிய சக்தியை உடம்புல உருவாக்க முடியும். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள், பயிற்சிக்குள்ள ஜாயின் பண்ணுங்கள். 21 நாள் கழிவுநீக்க பயிற்சியில் மிகச்சிறப்பான நன்மை நடக்கும். உடனே ஜாயின் பண்ணுங்கள். மிகச்சிறந்த பயிற்சிகள் உங்களுக்காக. உங்களை காப்பாற்றுறதான் எனக்கு வேலை, உங்களுக்கு நல்லது செய்கிறதான் எனக்கு வேலை. உங்களுக்கு நான் நல்லது செய்வேன். எப்போதும் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு உடல், மனம், ஆத்மா எல்லா வகையிலும் உங்களை தூய்மை செய்வேன், நன்மை செய்வேன். பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள்.